ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாம். என்னோட 9 month பேபிக்கு நான் இது வரைக்கும் ஷெர்லாக் கொடுத்தது இல்லை. ஹோம்மேடாகவும் செஞ்சு கொடுக்கல. சரி செய்யலான்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சிட்டு இருந்தேன். அதாவது 1 கப் மக்கானா, 1 கப் ஒயிட் அவல், கொஞ்சோண்டு அதில் பாதி பொட்டுக்கடலை, 6 பாதாம். இதை ஒரு ட்ராப் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா காற்றுல ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி ஒரு சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒத்துக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அப்புறம் ஈவினிங் மேலே எனக்கு கிரேவிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவுமே ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவேன். சரி வேண்டாம், இப்போது இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். என்றைக்கோ ஒரு நாள் நான் யூடியூப்பில் பார்த்த மாதிரி இருந்தது இந்த ரெசிபி. பச்சரிசி மாவில் கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவங்க கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கூட போட்டாங்க. நான் இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு சரின்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனியன் எல்லாமே கட் பண்ணி இந்த பிளாக் இருந்ததுனால அந்த மேல் லேயர் ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எல்லாமே மிக்ஸ்க்காக போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ரெசிபி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. பச்சரிசி மாவில் கிறிஸ்பினஸ் கிடைக்கும், நான் ஏதாவது அவங்க சொன்னது வீடியோவில் சொன்னதை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு தாட் ஓடிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல செய்யலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ சால்ட் எல்லாமும் ஆட் பண்ணிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. சால்ட் நான் போடும்போது அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கடைசியில் ரெசிபியில் எனக்கு சால்ட் பத்தவே இல்லை, என்னன்னே தெரியல. சரி, இன்னொரு பக்கம் மைண்டில் பேபி தூங்கிட்டு இருக்கான், எந்திரிச்சிருவானேன்னு அந்த ஒரு பதட்டத்துலையுமே செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு சைட் கடாய் வச்சு எண்ணெயும் ஹீட் பண்ணிட்டு இருந்தேன். பாலும் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ போண்டா மாதிரி போட்டுட்டேன். சேம் டைம் காஃபிக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தான். எனக்கு எப்போவுமே நார்மல் காஃபி பவுடர், இந்த நரசூஸ் இல்லைன்னா ராக் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, இந்த மாதிரி தான் எனக்கு காஃபி பவுடர் பிடிக்கும். பட் பேபி ஏஞ்சிருவாங்கிறதுனால ஒரு இன்ஸ்டன்ட் கடகடன் பண்ணிடணுமே, இதுக்கே டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் காஃபியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதுவும் பிடிக்கும், நார்மல் காஃபி பவுடரும் பிடிக்கும் தான். பட் எனக்கு இன்ஸ்டன்ட் தான் ஓகே, கடகடன் பண்ணலாமேன்ட்டு பண்ணிட்டேன். ஸோ காஃபி ரெடி. ஸோ சைட் பை சைட் போண்டாவும் ரெடி ஆகிட்டே இருந்தது. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு சைட் பை சைட் நான் ரூமும் போய் செக் பண்ணிட்டே இருந்தேன், தம்பி எழுந்துருவானோ குழந்தை எழுந்துருவானோ அப்படி சொல்லிட்டு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஆனால் டேஸ்ட் பண்ணேன்னா வெளில கிறிஸ்பியாக உள்ள ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் தான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இருந்த பசிக்கு இது ஓகே, எனக்கு அடங்கிடுச்சு. காஃபி சூப்பராக இருந்தது. பட் ஸ்நாக்ஸ் தான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் செக் பண்ணியிருக்கலாம். சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம். சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு விட்டுட்டேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ காஃபி சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ஸ்நாக்ஸும் வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. ஓகே, தேங்க்யூ.